ஹலோ அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம இந்தியாவில் மிகப்பெரிய பணக்காரரான அம்பானி வீட்டில் வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ ரீசெண்டாக ப்ரீ வெட்டிங் ஷோ வந்துட்டு வச்சாங்க. இதில் வந்து பார்த்துக்கிட்டோம்னா, அந்த ஒரு திருமணத்தில் மிக அதிகமாக செலவு பண்ணி, மிக பிரம்மாண்டமாக ஒரு திருவிழா மாதிரி ஏற்பாடு பண்ணி, மிக மிக அற்புதமாக அந்த ஒரு ஃபங்க்ஷனை வந்து நடத்தி முடித்தாங்க. இந்த ஃபங்க்ஷனில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, திருச்சியை சேர்ந்த ராம்ஜி நகரை சேர்ந்த ஒரு 5 பேர் வந்துட்டு கைது செய்யப்பட்டிருக்காங்க. இந்த ஒரு விழாவை சுட்டி காட்டியவும் அவங்க வந்துட்டு கைது செய்யப்பட்டிருக்காங்க. அது ஏன் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு ஃபுல் டீட்டெயிலாக பார்த்துருவோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது பார்த்துக்கிட்டிங்கன்னா, ரிலையன்ஸ் குழும தலைவர் வந்துட்டு நம்ம முகேஷ் அம்பானி, நீட்டா அம்பானி இவங்க வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கடைசி பையன் ஒரு ஆள் இருக்கார். அவர் ஆனந்த் அம்பானி. அவர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா என்கோர் ஹெல்த் கேர் நிறுவன தலைவரோட பொண்ணை வந்துட்டு ஒரு கல்யாணம் பண்ண போகிறாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ வெட்டிங் ஷோவாக வந்துட்டு கடந்த 1 to 3ஆம் தேதி வந்துட்டு இந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு சிறப்பாக வந்துட்டு பண்ணாங்க. இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அது எங்கே பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம குஜராத்தில் இருக்கிற ஜாம் நகரில் தான் வந்துட்டு இந்த விழாவை வந்துட்டு கொண்டாடினாங்க. இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பல்வேறு நாடுகளை சேர்ந்த மிக பிரபலங்கள், தொழிலதிபர்கள் மற்றும் விளையாட்டு வீரர்கள், சினிமா பிரபலங்கள், இத்தனை ஒரு செலிப்ரிட்டிஸுமே அந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தாங்க. இந்த ஃபங்க்ஷனை எவ்வளோ கோடி ரூபா போட்டு செலவு பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 1200 கோடி ரூபா வந்துட்டு இந்த செலவை செஞ்சு இந்த ஒரு திருமண விழாவை வந்துட்டு நடத்தினாங்க. அந்த திருவிழாவில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எண்ணற்ற பிரபலங்கள்லாம் வந்தாங்க. இந்த பிரபலத்தோட சில விஷயங்களை வந்துட்டு ஒரு பொருட்களோ அல்லது காசுகளை வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் வந்துட்டு திருடிட்டுருக்காங்க அப்படின்றது வந்துட்டு நம்மளுக்கு தகவல் வந்துட்டு வந்திருக்கு. இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாட்டுக்காரங்களை ரொம்ப ஒரு கேவலமாகவே இந்த ஒரு விஷயத்தில் வந்துட்டு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க தமிழ்நாட்டில் எந்த ஏரியாவில் இருந்து அங்கே போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு திருச்சி மாவட்டத்திலேருந்து ராம்ஜி நகரை சேர்ந்த ஒரு 5 பேர் வந்துட்டு அங்கே வந்துட்டு ஜாம் நகருக்கு வந்துட்டு போயிருக்காங்க குஜராத்துக்கு. குஜராத்தில் இருக்கிற அந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்த ஒரு கார் கண்ணாடியை உடைத்து இவங்க ஒரு 10 லட்சம் ரொக்க பணமும் ஒரு மிக விலை உயர்ந்த லேப்டாப்பை வந்துட்டு திருடிருக்க வந்துட்டு நமக்கு தகவல் வந்திருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த கும்பலோட தலைவன் மதுசூதனன் வந்துட்டு போலீஸ் வந்துட்டு அது தேடி வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த 5 பேருமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எங்கே கைது செய்யப்படுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, டெல்லியில் வந்துட்டு இவங்க 5 பேர்த்தையுமே வந்து போலீஸார் வந்துட்டு கைது பண்ணுறாங்க. இந்த ஒரு விஷயம் வந்துட்டு சமூக ஊடகங்களில் வந்துட்டு மிக பரவலாகவும் ரொம்ப வைரலாகவும் இது வந்துட்டு பரவிக்கிட்டு இருக்கு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் அப்டேட் வந்துட்டு உங்களுக்கு நான் வந்துட்டு சொல்லிக்கிட்டே இருப்பேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க.